நாளிலே தேவதூதன் இறங்கி வந்து தடையாக இருந்த கல்லை புரட்டி தள்ளியதற்கு காரணம் என்னவென்றால், நாம் சென்று பார்ப்போம் என்று, உண்மையை உணர்ந்து கொள்வோம் என்று. இயேசு கிறிஸ்து தாம் சொன்னபடியே அவர் அந்த வெள்ளிக்கிழமை அன்று தம்முடைய உயிரை பாவ பலியாக ஒப்புக் கொடுத்தார். 3ஆம் நாளிலே திரும்ப எழுவேன் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஆண்டவர் தாம் சொன்ன பிரகாரமே 3வது நாளிலே உயிர்த்தெழுந்தார். குட் ஃப்ரைடே, அந்த வெள்ளிக்கிழமை ஆண்டவராகிய இயேசு மரித்தார், ஞாயிற்றுக்கிழமை எழுந்தார். இவ்வளவு விவரமாக. ஆனா எனக்கு யாருடைய மரணத்தை குறித்து இவ்வளவு தெளிவா தெரியாதுங்க. ஆனால் அவர் மரித்த போது யாருடைய கல்லறையில் அவரை வைத்தார்கள் என்பது கூட இருக்கிறது. அரிமத்தியா யோசேப்பு என்கிற ஒரு ஐஸ்வர்யவானுடைய கல்லறையிலே இயேசு கிறிஸ்துவை வைத்ததாக. தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலையிலே சில சகோதரிகள், அவருடைய பெயர்களும் வேதத்தில் இருக்கின்றது, யார் யார் கல்லறைக்கு போனார்கள் என்றும் வேதத்தில் இருக்கிறது. அப்படி அவர்கள் கல்லறைக்கு போயிருந்த போதுதான் வானத்திலிருந்து தேவதூதன் இறங்கி வந்து அந்த கல்லை புரட்டி போட்டது. மகா பெரிய பூகம்பம் உண்டானது. அப்படி அந்த பூகம்பம் ஏற்பட்ட போது காவலாளிகள் செத்தது போல கிடந்தது. இவைகளெல்லாமே கூட இயேசு கிறிஸ்து திரும்ப உயிர்த்தெழுந்த சம்பவத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. அது சரி, இதெல்லாம் யாருங்க பார்த்துட்டு வந்தது? யாருங்க போய் நேர்ல பார்த்தது? இதெல்லாம் யாருக்குங்க தெரியும்? நான் பார்க்கிற வரைக்கும் நம்ப மாட்டேங்க. உங்கள் எத்தனை பேர் மகாத்மா காந்தி அடிகளை பார்த்திருக்கீங்க? கையை எடுத்துங்க பார்க்கலாம். நீங்க பார்க்கலையா? மகாத்மா காந்தி அடிகள் நம்முடைய தேசத்தின் சுதந்திரத்திற்காக போராடினார் அப்படின்னு நம்புறவங்க கையை ஏத்துங்களேன். அப்புறம் பார்க்காம எப்படி இத்தனை பேர் நம்புறீங்க? மகாத்மா காந்தி அவர்களை யாரும் பார்க்கல, ஆனால் அவர் நம்முடைய தேச சுதந்திரத்திற்காக போராடினார் என்று நம்புகிறீர்கள். பார்க்காம எப்படி நம்புறீங்க? எப்படி நம்புறோம்னா, மகாத்மா காந்தியடிகளுடைய வாழ்க்கை சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது, டாக்குமெண்டட். நீங்க ஏதாவது ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த இடத்துக்கான டாக்குமெண்ட்ஸ் இருக்காங்க என்று கேட்பீங்க. காரணம் என்ன? டாக்குமெண்ட்ஸ் இருந்தா நம்ப முடியும். இது உங்க இடம் தான் நான் நம்புறேங்க. எப்போ? டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறப்போ. அந்த இடத்தோட அளவு என்ன, எல்லைகள் என்னென்ன, டாக்குமெண்ட்ஸ் இருக்கணும். இயேசு கிறிஸ்து வெள்ளிக்கிழமை மரித்தார் என்பது டாக்குமெண்டாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஞாயிற்றுக்கிழமை அந்த மரணத்தை ஜெயித்து மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்பது டாக்குமெண்டாக இருக்கிறது. எவைகளெல்லாம் டாக்குமெண்டாக இருக்கிறதோ, எவைகளெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதோ அவற்றை மாற்றக்கூடிய சான்ஸ் இல்லை. இயேசு கிறிஸ்து மரித்தது, இயேசு கிறிஸ்து திரும்ப உயிர்த்தெழுந்தது. அப்படி இயேசு திரும்ப உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பித்தது. அதன் பின்பு ஞாயிற்றுக்கிழமை இயேசு கிறிஸ்து வந்து தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை காண்பித்ததாக வேதாகமத்தில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு என்ன நடந்தது? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 19வது வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டியிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, கவனிங்க, இயேசு கிறிஸ்து மகிமையின் சரீரத்தில் இருந்தார். மகிமையின் சரீரத்தில் இருந்தவர் தாம் உயிரோடு எழுந்து வந்து நம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். 24வது வசனம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு எண்ணப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே இருக்கவில்லை. 26வது வசனம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, அதைத்தான் சொன்னேன், மகிமையின் சரீரத்தில் இருந்த இயேசுவை கதவுகளால் தடுக்க முடியவில்லை, சுவர்களால் தடுக்க முடியவில்லை, கல்லறையின் கல்லும் அவரை தடுக்கவில்லை. மறுபடியும் தரிசனமானார். 21வது அதிகாரம் 14ஆம் வசனம். இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களுக்கு அருளின தரிசனங்களில் இது 3வது தரிசனம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பிறகு 40 நாட்கள் அநேகருக்கு அவர் தரிசனமானார், அநேகருக்கு தம்மை வெளிப்படுத்தி காட்டினார். கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்தினுடைய 3வது லைன். கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து
அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கு ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். தரிசனமானார். இயேசு கிறிஸ்து மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்த பின்பு சகோதரிகளுக்கு தரிசனமானார். தம்மை விசுவாசித்து பின்பற்றினவர்களுக்கு தரிசனமானார். தம்முடைய சீஷர்களுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அவர்களோட கூட பேசினார். அவர்களோட கூட நேரத்தை கழித்தார். அது மாத்திரமல்ல, 40 நாட்கள் அவர் 500க்கும் அதிகமானோருக்கு தரிசனமானார், தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி ஃபேக் நியூஸ் அல்ல, அது உண்மை. இயேசு கிறிஸ்து 40 நாட்கள் தம்மை அநேகருக்கு காண்பித்தார். அநேகருக்கு அவர் தரிசனமாகி அந்த பட்டணத்திலே இருந்த, அந்த தேசத்திலே இருந்த அநேகருக்கு மிகுந்த ஆச்சரியத்தை உண்டாக்கினார். அதனால் தானே சரித்திரம் என்று 2ஆக சொல்லப்படுகிறது, கிறிஸ்துவுக்கு முன்பு, கிறிஸ்துவுக்கு பின். காரணம் என்ன? மரித்து திரும்ப உயிர்த்தெழுந்தவர் ஒரே ஒரு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவர் இல்லை. எனவேதான் இதை எப்படி பிரித்தார்கள்? கிமு, அதற்கு பிறகு கிபி. புராதனமான கற்கள் கிடைத்தால் அல்லது எப்படி ஏதாவது கிடைத்தால் அந்த கற்களின் மீது எப்படி எழுதுவார்கள்? கிறிஸ்துவுக்கு எந்த ஊருக்கு போனாலும் ஒரு காலத்தை, ஒரு சமயத்தை குறிப்பிடும் போது முதல்ல யார் பேருங்க அங்க எழுதப்படுது? எந்த சரித்திரத்தை எடுத்து பார்த்தாலும் குறிப்பிடப்பட்டிருக்கும் அது கிறிஸ்துவுக்கு முன் அல்லது கிறிஸ்துவுக்கு பின். காரணம் என்ன? அவர் உயிர்த்தெழுந்தவர், உலகத்தின் காலத்தை பிரித்தவர், மரித்து திரும்பவும் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவன், இன்று நீயும் நானும் சேவிக்கின்ற ஜீவனோடு இருக்கிற தேவன், மரித்து திரும்பவும் உயிர்த்தெழுந்தவர். எனவேதான் பவுல் சொல்லுகிறான் 17ஆம் வசனம், கிறிஸ்து எழுந்துராவிட்டால், ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்து திரும்ப எழுந்துராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாயிருந்தால் நாம எல்லா மனுஷரை பார்க்கிலும், கவனிங்க, பவுல் சொல்றத கவனிங்க, ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரித்து தாம் சொன்னபடியே மீண்டும் எழுந்துராவிட்டால் நம்முடைய விசுவாசத்திற்கு ஆதாரம் என்ன? இயேசுவை நம்ப வேண்டிய அவசியம் என்ன? அவர் எல்லா மனிதரை போலவும் இருந்திருப்பார் அல்லவா? ஆனால் பவுல் சொல்லுகிறான், நம்முடைய விசுவாசம் மிகப்பெரியது. நாம் சேவிக்கிற இந்த உலகத்தின் ரட்சகர் மகா பெரியவர். ஏனென்றால் நம்முடைய விசுவாசம் இந்த பூமியில் நாம் இருக்கும் காலம் மாத்திரமில்லை. நமக்குள் இருக்கிற விசுவாசம் என்பது இந்த உலக யாத்திரையை முடித்ததற்கு பிறகு நம்மை தேவனுடைய ராஜ்யத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற விசுவாசம். அன்று இயேசுவின் கல்லறை திறக்கப்பட்டிருந்தது. வாருங்கள், வந்து பாருங்கள். எந்த இயேசு பரலோகத்திலிருந்து உலகத்திற்கு இறங்கி வந்தாரோ, எந்த இயேசு பாவியான மனிதனுக்காக சிலுவையில் மரித்தாரோ, அந்த இயேசுவை அடக்கம் செய்தார்கள். அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு திரும்ப எழுந்தார். எனவே அவர் இங்கே இல்லை. ஜீவனுள்ள தேவனை கல்லறையில எங்க தேடுறீங்க? அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் சேவிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர். உயிரோடு இருக்கிற மனிதனுக்கு உயிரோடு இருக்கிற தேவன்தான் வேண்டும். உனக்கு ஆரோக்கிய குறைபாடு வந்ததுன்னா, இறந்து போன ஒரு டாக்டரோட போட்டோவுக்கு முன்னால போய் நின்று, டாக்டர் நீங்க உயிரோடு இருக்கும்போது எனக்கு நல்லா மருத்துவம் பார்த்தீங்க, இப்போ எனக்கு நல்ல மருந்து கொடுங்கன்னு கேட்பீங்களா? மருத்துவம் பாருங்கன்னா அவர் பாப்பாராங்க? எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் உயிரோடு இருக்கும்போது உனக்கு என்ன வேணாலும் செய்யலாம், நான் மரித்த பிறகு உனக்கு எதுவும் செய்ய முடியாது. எங்க அப்பா உயிரோடு இருந்தப்போ நான் கடைசி குழந்தைங்கிறதுனால ரொம்ப செல்லமா என்ன வளர்த்தாரு. நான் என்ன கேட்டாலும் சரி, இல்லன்னு மறுக்காம எனக்கு வாங்கி கொடுத்துருவாரு. அவர் இறந்து போனாரு, அடக்கம் பண்ணப்பட்டுட்டாரு. இப்ப நான் அந்த கல்லறைக்கு முன்னால போய் நின்னு என்னுடைய ஆசைகளையோ என்னுடைய தேவைகளையோ எங்க அப்பா கல்லறைக்கு முன்னால போய் நான் நின்னு கேட்டேன்னா எங்க அப்பாவால வந்ததை செஞ்சு தர முடியுமா? செய்யவே முடியாது. காரணம் என்ன? மரித்து விட்டார். மரித்து போன தந்தை என்ன எவ்வளவா நேசிச்சிருந்தாலும் சரி,
அவரால் எனக்கு எதுவும் செய்ய முடியாது. ஆனால் நான் சேவிக்கிற தேவன் மரித்து திரும்பவும் உயிர்த்தெழுந்தவர். நான் பிரசங்கிக்கிற தேவன் மரித்து திரும்பவும் உயிர்த்தெழுந்தவர். ஜீவனோடு இருக்கிற எனக்கு ஜீவனுள்ள ஒரு தேவனே கிடைத்தார். எவ்வளவு பெரிய பாக்கியம் இது. இந்த உலகத்துல அநேகருக்கு அநேக விசுவாசங்கள் உண்டு, அநேக நம்பிக்கைகள் உண்டு. உயிருள்ள மனிதனுக்கு உயிருள்ள ஒரு தேவன் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும். அப்படி விசுவாசத்தை பெற்றிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். வந்து பாருங்கள். நீங்கள் விசுவாசிக்கின்ற தேவன் கல்லறையிலே இல்லை. வந்து பாருங்கள். இரண்டாவது, சென்று அறிவியுங்கள். சென்று அறிவியுங்கள். வந்து பார்த்தீங்கல்ல, இயேசு கிறிஸ்து கல்லறையில் இல்லை அல்லவா? இயேசு கிறிஸ்து மரித்து திரும்பவும் உயிர்த்தெழுந்து விட்டார் அல்லவா? இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்து விட்டார் அல்லவா? மரணத்தை ஜெயித்தவர் தான், மரணத்தை ஜெயிக்க முடிந்தவர் தான் மகா தேவனாக இருக்க முடியும் அல்லவா? அதை சென்று அறிவியுங்கள். அவர் மரித்து திரும்பவும் உயிர்த்தெழுந்த மகா பெரிய ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லுங்கள். சென்று அறிவியுங்கள். அந்நாளிலே தேவனால் அனுப்பப்பட்ட தூதன் கொடுத்த செய்தி உயிர்த்தெழுதலின் நற்செய்தி. வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். என்னவென்று அறிவிக்க வேண்டும்? அவர் மரணத்தை ஜெயித்த மகா வல்லமையுள்ள தேவன். அதை உலகத்துக்கு அறிவியுங்கள். ஜீவனுள்ள மனிதனுக்கு ஜீவனுள்ள தெய்வம் தான் வேண்டும். அப்படி ஒருவர் இருக்கிறார். அவர் பெயர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை போய் அறிவியுங்கள். பாவம் செய்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த பாவத்திற்கான சம்பளம் உண்டு. அது மரணம். அந்த மரணத்திற்கு பிறகு அந்த மனிதனுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அந்த நியாய தீர்ப்பிலே அவன் மாட்டிக்கொண்டுவான். பின்பு நரகத்திலே தள்ளப்படுவான். எனவேதான் தேவாதி தேவன் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து மனிதன் செய்த பாவங்களுக்காக அந்த பாவங்களுக்கான தண்டனையை தாம் சுமந்து கொண்டு உனக்கும் எனக்கும் வரவேண்டிய சிக்ஷையை அகற்றி போட்டார். அதற்கான விலையை அவர் தந்துவிட்டார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு எந்த ஆக்கினை தீர்ப்பும் இல்லாமல் செய்துவிட்டார். இதை உலகத்திற்கு சென்று அறிவியுங்கள். அவர் மரித்து திரும்ப எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பதை போய் அறிவியுங்கள். உலகிற்கு போய் அறிவியுங்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். மறுபடியும் அவர் வருவார். இதை உலகத்திற்கு அறிவியுங்கள். யோவானால் எழுதப்பட்ட அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தின் 1வது அதிகாரத்தை வாசித்தால் 7வது வசனத்திலே, இதோ அவர் சீக்கிரத்தில் வரப்போகின்றார். வாசிக்கலாமா? வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் வாசிக்கின்றேன். 7வது வசனம். இதோ இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணோம். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து என்ன செய்வார்கள்? புலம்புவார்கள். இதோ அவர் வருகிறார். எஸ், அந்நாளிலே இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களிடத்திலும் தம் விசுவாசிகளிடத்திலும் என்ன சொன்னார்? நான் போகிறேன், பரலோகத்திலே உங்களுக்கான இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். உங்களுக்காக ஸ்தலத்தை பரலோகத்திலே ஆயத்தம் பண்ணின பின்பு நான் வருவேன். வந்து உங்கள் எல்லோரையுமே கூட என்னோடே கூட யுக யுகமாய் பரலோகத்திலே வாசம் பண்ணும்படியாய் வந்து அழைத்துக் கொண்டு போவேன். 1வது வருகையிலே இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாய் வந்தார். பாவ நிவாரண பலிக்கான பலியாக அவர் வந்தார். உனக்கான எனக்கான பாவ நிவாரண பலியாக அவர் தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார். தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். தம்முடைய உயிரையே நமக்காக தாரை வார்த்தார். இப்பொழுது 2ஆம் முறை வரப்போகிறார். நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன், சில நாட்களுக்கு முன்பு அநேக டிவி சேனல்களிலே இந்த செய்தி பிரேக்கிங் நியூஸ் என்று ஒளிபரப்பப்பட்டது. என்னவென்று, இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறாரா? இந்த உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் எல்லாம், நடக்கிற அடையாளங்கள் எல்லாம் இயேசுவின் வருகைக்கு அடையாளமா? இயேசு திரும்ப வரப்போகிறாரா என்று அநேக சேனல்ஸ்ல டிபேட்டுகள் ஒளிபரப்பப்பட்டன. இந்த உலகத்தின் ஊடகங்கள் எல்லாம் ஒளிபரப்புகின்றன. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகின்றார் என்பதை. அன்பு சபையே, அவர் வரப்போகிறார். யாருக்காக வரப்போகிறார்? தம்முடைய பிள்ளைகளுக்காக வரப்போகிறார். தம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக அவர் வரப்போகிறார். யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே தம்முடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய்
அவர் தாமே அங்கீகரித்திருக்கிறார். இந்த வாய்ப்பு உனக்கு எனக்கு மாத்திரமல்ல, அவருடைய சத்தியத்தை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் பரலோகத்திலே இடத்தை அவர் இலவசமாக அருளுகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார் என்று, திரும்ப உயிர்த்தெழுந்தார் என்று இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? பாவியான மனிதனை நேசிக்கிற மகா பெரிய தேவன் என்று இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு தெரியும்? கோடிக்கணக்கானவங்களுக்கு தெரியாது. எனவேதான் அந்நாளிலே தூதன், செல்லுங்கள், அவர் திரும்ப உயிர்த்தெழுந்த விஷயம் சீஷர்களுக்கு தெரியாது, போய் அறிவியுங்கள், அறியாதவர்களுக்கு போய் அறிவியுங்கள். இயேசு திரும்ப உயிர்த்தார் என்ற வார்த்தை தெரியாதவங்களுக்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்மீது இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து பாவியை உயிருக்குயிராய் நேசித்தார் என்று, தாம் சிலுவையிலே மரித்து கிரயத்தை செலுத்தி பாவியாகி நாம் எல்லோரையுமே தமக்குள்ளே அழைத்துக் கொண்டார் என்று, பரலோக வாரிசாக நம்மை அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் என்று உலகத்துல நிறைய பேருக்கு தெரியாதுங்க. அதை அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. ஒரு நாள் நான் அமெரிக்காவில் ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதிக்கு பிளைட்ல போய்கிட்டு இருந்த சமயத்துல, பூமியிலிருந்து 10 கிலோமீட்டர் உயரத்துக்கு போகும்போது பைலட் என்ன சொன்னார் தெரியுங்களா? பிளைட்ல திடீர்னு ஏதோ டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் உண்டாயிருக்கு, பிளைட்ல சில பிரச்சனைகள் வந்திருக்கு, ஆனா யாரும் பயப்பட அவசியம் இல்ல, சீக்கிரமாவே ஏர்போர்ட்டுக்குள்ள அர்ஜென்டா லேண்ட் பண்ண போறோம் என்று ஒரு அறிவிப்பை விடுத்தார். தயவு செஞ்சு கவனிங்க, உங்க சைக்கிள் ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ரோட்டோரத்தில் நிறுத்திடலாம், பைக் ரிப்பேர் ஆனா ரோட்டு பக்கத்திலே நிறுத்திக்கலாம், கார் ரிப்பேர் ஆனாலும் பக்கத்தில் நிறுத்திடலாம். ஆனா பறந்துகிட்டு இருக்கிற பிளைட்ல ஏதாவது ரிப்பேர் ஆச்சுன்னா மேல எங்கெங்க நிறுத்த முடியும்? உயிர் காத்தோட கலந்து போயிடும். அப்ப உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவர் ஜெபம் பண்ற தவிர அவர் வழி இருக்காது. இதுக்கிடையில சேஃபா பிளைட்டை அவரு லேண்ட் பண்ணிட்டாரு. கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க, சீக்கிரத்திலே சரி செய்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. 1/2 மணி நேரம் ஆச்சு, ஆனா பிளைட் புறப்படல. சோ அங்க எல்லார் கையிலயும் போர்டிங் பாஸ் கொடுத்து நீங்க போய் ஏர்போர்ட்ல கொஞ்ச நேரம் இருங்க, சரி செஞ்சதுக்கு அப்புறம் உங்களை அழைக்கிறேன்னு சொன்னாங்க. நாங்க எல்லாருமே அந்த போர்டிங் பாஸ் வாங்கிட்டு போய் அந்த ஏர்போர்ட்ல போய் உட்கார்ந்து இருந்தோம். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் சரியாகல. பயங்கர பசி வேற ஒரு பக்கம். என் கூட அந்த பிளைட்ல வந்து அநேகர் அப்படி நான் கவனிக்கிறேன், அவங்கவுங்க அங்கங்க போய் வச்சு மேய்ஞ்சு கட்டுன்னு கட்டுறாங்க. பசியோடு இருக்கிற நேரத்துல அடுத்தவங்க அப்படி சாப்பிடுறத பார்த்தா பசி இன்னும் அதிகமாயிடும். சோ அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அவங்க சாப்பிடுறத பார்த்தப்போ எனக்கும் பயங்கரமா பசிச்சது. சோ ஒரு கையில அந்த போர்டிங் பாஸ் எடுத்துக்கிட்டேன், நேரா அந்த ஃபுட் கோர்ட் அந்த கவுண்டர் கிட்ட போனேன். அங்க பார்த்தேன் 2 சிக்கன் பீஸ், ஒரு கூல் ட்ரிங்க்ஸ், $7 அப்படின்னு இருந்தது. அதாவது சுமார் 400 இருந்து 500 ரூபாய் இருக்கும். 400 ரூபாய் 500 கொடுத்தா நம்ம ஊர்ல முழு கோழியே கூட நமக்கு 2. ஆனா 2 துண்டுக்கு இவ்வளவு ரூபாயா அப்படின்னு மனசு என்ன ஒத்துக்கல. அதுக்கு 400 ரூபாய் 500 ரூபாய் கொடுக்கறதா? அதனால மனசு வைப்பாம ஏர்போர்ட் முழுசும் சுத்துறேன், சீப்பா ஏதாவது கிடைக்குமா சீப்பா ஏதாவது கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு. எங்கேயும் எதுவும் கிடைக்கல. பசி வேற ஒரு பக்கம் பயங்கரம். அவங்க எல்லாரும் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது வேற வழியில என்ன சொல்லி அந்த சிக்கன் பீஸையும் கூல் ட்ரிங்க்ஸையும் வாங்கிக்கிட்டு அவங்க மத்தியில வந்து உட்காந்துக்கிட்டேன். அவங்க எல்லாம் மறுபடியும் போய் வாங்கிட்டு வந்து மறுபடியும் சாப்பிட்டுட்டே இருக்காங்க. நான் அந்த 2 பீஸ் கூல் ட்ரிங்க்ஸ் அவ்வளவுதான். ஏன்னா சீக்கிரம் சாப்பிட்டா மறுபடியும் போய் வாங்கணும்ல. சோ அந்த 2 பீஸ் சிக்கனை சாப்பிட்டுட்டு அந்த கூல் ட்ரிங்க்ஸ் ரொம்ப நேரம் வச்சு எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கும்போது ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைப்பு வந்தது. வாங்க எல்லாரும், பிளைட் ரெடி ஆயிடுச்சு, நீங்க எல்லாரும் பிளைட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி அழைப்பு வந்த உடனே எல்லாரும் லைன்ல நின்னோம். எல்லாரும் லைன்ல நிக்கும் போது நானும் அவங்க கூட லைன்ல நிக்கும் போது என்னோட கையில அந்த போர்டிங் பாஸ் இருந்தது இல்லையா, அந்த போர்டிங் பாஸ் பிடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்கேன். சரி, இந்த போர்டிங் பாஸ் எதுக்கு நம்ம கையில கொடுத்தாங்க அப்படின்னு அதை எடுத்து அப்பதான் நான் கொஞ்சம் தெளிவா பாக்குறேன். அந்த பிளைட் நம்பர் இருந்தது, டைமிங்ஸ் எல்லாம் இருந்தது, அதுக்கு கீழே குறிப்பு அப்படின்னு நோட் அப்படின்னு இருந்தது. எதிர்பாராத விதமா அந்த விமானத்துல பிரச்சனை வந்ததுனால, நீங்க இங்க இடையில நின்று இருக்கிறதுனால ஏர்போர்ட்ல எது சாப்பிட்டாலும் உங்களுக்கு இலவசமாவே கிடைக்கும். நீங்க நல்லா சிரிக்கிறீங்க. அப்ப என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அழுக தொண்டை அடைச்சிருச்சுங்க. என்னது, அந்த ஏர்போர்ட்ல எதை சாப்பிட்டாலும் இலவசமா? எதை சாப்பிட்டாலும் இலவசம் தான். எனக்கு அப்ப வந்துச்சு பாருங்க கோபம். யார் மேல? எனக்கு முன்னால் நிக்கிறவங்க மேல, எனக்கு பின்னால் நிக்கிறவங்க மேல. காரணம் என்னன்னா, அவங்க எல்லாம் ஃபுல் கட்டும் போது கொஞ்சம் பேர் என் கூட வந்து அந்த லைன்ல நின்னாங்க அந்த கவுண்டருக்கு பக்கத்துல. ஒரு கையில போர்டிங் பாஸ், இன்னொரு கையில கொஞ்சம் பணம். முன்னால நின்னவங்களும் சொல்லல, பின்னால நின்னவங்களும் சொல்லல, அந்த கவுண்டர்ல இருந்தவரும் சொல்லல. என்னன்னு, ஐயா நீ ஃப்ரீயாவே சாப்பிடலாம்யா, ஏன்னா நீங்க டிக்கெட் வாங்கினப்பவே இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஏதாவது ஏற்பட்டா அதுக்கு எந்த விலையும் கொடுக்க வேண்டாம், 1 ரூபாய் கூட நீ தர வேண்டாம்
இலவசமாவே சாப்பிடலாம் அப்படின்னு எனக்கு முன்னால நின்னவரும் சொல்லல, பின்னால நின்னவரும் சொல்லல. சோ அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க சொல்லாதப்ப எனக்கு ரொம்ப துக்கமா இருந்ததுங்க. 2 துண்டு சிக்கன் சாப்பிடுறதுக்கு அவ்வளவு வேதனை அனுபவிச்சேன். அன்னைக்கு தேவன் என்னோடு பேசினார். அன்பு மகனே, 2 துண்டு சிக்கனை பத்தின ஒரு நல்ல செய்தியை சொல்லாததுக்கே உனக்கு அவங்க மேல அவ்வளவு கோபம் வருதே. பாவம் நிறைந்த மனுக்குலத்துக்காக என்னுடைய உயிரையே தாரை வார்த்து மரித்து திரும்ப உயிர் தெழுந்த இந்த நற்செய்தியை உலகிற்கு சொல்லாவிட்டால் அவங்க எவ்வளவு நஷ்டம் அடைவாங்க, நான் எவ்வளவு காயப்படுத்தப்படுவேன். சோ என் குமாரனே, நீ சென்று அறிவிக்க வேண்டும் உலகத்துக்கு. அன்பு சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்திருக்கிற ஒரு அற்புதமான செய்தி. இதை உலகத்திற்கு அறிவிக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையது. மதம் மாற்றம் பண்ணுங்கன்னு சொல்லலங்க, வற்புறுத்தி மக்களை மாத்துங்கன்னு நான் சொல்லவே வரல. அது நம்முடைய வேலையும் இல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் புரிஞ்சுக்குங்க. உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள். நான் ஒவ்வொருவரையும் உயிருக்குயிரா நேசித்து அவர்களுக்காக உயிரையே கொடுத்தேன். தேவாதி தேவன் என்பதால் மரித்து திரும்பவும் உயிர் தெழுந்தேன். என்னை விசுவாசிக்கிற எல்லோரும் மரித்தாலும் திரும்ப எழுவார்கள் என்ற சத்தியத்தை உலகத்திற்கு அறிவியுங்கள். இதைத்தானுங்க இயேசு கிறிஸ்து சொன்னாரு. அதை நாம் இந்த உலகிற்கு சொல்ல வேண்டும் என்றால், கடைசியாக போகும் முன்பு, போய் சொல்லுவதற்கு முன்பு இயேசுவை நாம் சந்திக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அப்பொழுது இயேசுதாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை கழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். வந்து பார்த்தார்கள், சென்று அறிவிக்க போனார்கள். அப்படி அறிவிக்க போகிறவர்கள் செய்ய வேண்டியது இயேசு கிறிஸ்துவனுடைய பாதத்தின் அருகே வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சந்திக்காமல் போய் சொல்வதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாயா? இயேசு கிறிஸ்துவின் அன்பின் சுவிசேஷத்தை இந்த உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அப்படி அறிவிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் முதலாவது இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் என்ன நடக்கும் என்பதை சொல்லி முடிக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள எத்தனை பேருக்கு பட்டாம்பூச்சிய நல்லா தெரியும்? கையை உயர்த்துறீங்களா? பட்டாம்பூச்சிய தெரியும்னு சொல்றவங்க ரைட். ஒருவேளை இந்த உலகத்துக்கு வேற கிரகத்திலிருந்து யாராவது வர்றாங்கன்னா, வேற்று கிரகத்திலிருந்து யாராவது இறங்கி வந்து ஒரு பார்க்ல வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு முன்னால இந்த பட்டாம்பூச்சி அழகா அப்படியே பறந்துகிட்டு இருக்குதுன்னா, அப்படி பறக்கிற அந்த பட்டாம்பூச்சிக்கு ஒருவேளை பேச்சு வந்ததுன்னா, வேற்று கிரகவாசி அந்த பட்டாம்பூச்சியை பார்த்து ஆஹா எவ்வளவு அழகா இருக்கு என்று நினைக்கிற போது அந்த பட்டாம்பூச்சி நான் உண்மையாவே அழகா இருக்குன்னா, ஐயோ எவ்வளவு அழகா இருக்கு, அழகழகான கண்கள், அழகழகான இறகுகள், அழகழகான கலர்கள், அவ்வளவு அவ்வளவு சூப்பரா இருக்க நீ இப்ப இவ்வளவு அற்புதமா இருக்கிற அப்படின்னு சொல்றீங்கல்ல. ஆனா ஒரு காலத்துல நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படியேதான் இருந்திருப்ப. நீ எப்படி பிறந்தையோ அப்படித்தானே இப்ப இருப்ப. நீ இப்படிதான் பிறந்திருப்ப, அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற. அப்போ அந்த பட்டுப்பூச்சி என்ன சொல்லிருக்கும் தெரியுமா? நான் இப்படி இருக்கவே இல்லை. அப்புறம் எப்படி இருந்த காமிக்கிறவா அப்படின்னு சொல்லி போய் ஒரு கூட்டு புழு, கம்பளி புழு, அதை காமிச்சு பாத்தியா, ஐயா இது ஒரு கம்பளி பூச்சி. கம்பளி பூச்சி இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த கம்பளி பூச்சி கட்டி இருந்த அதோட கூட்டை அது காமிச்சுதான். இது என்னது நீ பார்த்தல பட்டாம்பூச்சி, அது முதல்ல கட்டுற கூடு இதுதான். சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அப்படி கூடு கட்டுற அந்த கூட்டு புழு இன்னொரு இடத்துக்கு, அதாவது அந்த கூட்டுல இருந்து வெளியே வர இடத்துக்கு கூட்டிட்டு போய் இப்ப பாரு என்ன நடக்குதுன்னு. அந்த கூட்டுக்குள்ள இருந்த அந்த கம்பளி பூச்சி வெளியே வந்து சிறிய கால்களால அந்த சின்ன கூட்டை கிழிச்சிட்டு மெல்ல 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 வெளியே வந்து ஒரு அற்புதமான பட்டாம்பூச்சியா வெளியே வந்தாச்சு. இப்ப பார்த்தல என்ன நடந்ததுன்னு? ஆமா, ஒரு காலத்துல நீ என்ன புழுவா? ஆமா, இப்பதான் அற்புதமான இந்த பட்டாம்பூச்சியா? ஆமா, இது எப்படி சாத்தியம்?
தேவாதி தேவனுடைய மகா ஞானத்தினாலே சாத்தியமானது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. இது நாம் பார்க்கிற ஒவ்வொரு பட்டாம்பூச்சியும் ஒரு காலத்துல ஒரு புழுதான். அப்படி ஒரு புழு ரூபத்தில் இருந்த அதைத்தான் அற்புதமான பட்டாம்பூச்சியாய் தேவன் வடிவமைத்தார். பாவியான மனிதனுக்குள்ளிருந்து அற்புதமான ஒரு பரிசுத்தனை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். இயேசு மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், மரணத்தை வென்று மகிமையின் ரூபமாய் எழுந்தார். நானும் நீயும் பாவத்துக்காக மரிக்க வேண்டும். அதே புழுவைப் போல பாவத்துக்காக நாம் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். அதே கூட்டுப்புழுவைப் போல அந்த கல்லறையிலிருந்து வெளியே வர வேண்டும். எப்படி? புதிய உருவத்தோடு வெளியே வந்த அந்த பட்டாம்பூச்சியைப் போல. அதற்கு அடையாளம்தான் ஞானஸ்நானம். பாப்டிசம் எதற்கான அடையாளம்? மரணத்திற்கான அடையாளம். மரித்தவர்களை என்ன செய்வார்கள்? அடக்கம் செய்வார்கள். அதற்காகத்தான் யாராவது ஒரு காலத்தில் நான் பாவி, பாவத்திலே நான் மரித்து விட்டேன், இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை என்று யார் கிறிஸ்துவை விசுவாசித்து மனம் திரும்புகிறானோ அவனை என்ன செய்கிறோம்? தண்ணீரில் மூழ்கச் செய்கிறோம். எதற்காக அப்படி செய்கிறோம்? மரித்தவர்களை அடக்கம் பண்ணுவார்கள். பாவத்தின் விஷயத்தில் மரித்தவர்களை தண்ணீரிலே அடக்கம் பண்ணுகிறோம். பின்பு தண்ணீரிலிருந்து மேலே வருகிறார். ஏன் அப்படி மேலே எழுப்புகிறோம் என்றால், நாம ரோமருக்கு எழுதின நிருபத்துல 6ஆம் அதிகாரத்தின் 2, 3, 4 வசனங்கள், கிறிஸ்து இயேசுவுக்குள் மரித்திருக்கிற நாம் கிறிஸ்துவைப் போலவே ஜீவனோடு இருக்கும்படி நாமும் நீருக்குள்ளிருந்து உயிர்த்தெழுதலைப் போல மேலே வருகிறோம். புதிய ஜீவனோடே கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஞானஸ்நானத்தின் அடையாளம். உயிரோடு இருக்கிற நீ பாவத்துக்காக மரிக்கிற போது நீ அடக்கம் பண்ணப்படுகிறாய். அந்த தண்ணீரிலிருந்து மேலே வெளியே வந்து கிறிஸ்துவின் பிள்ளையாய் நீ வாழ்வாய். இந்த உலகத்திற்கு அறிவிக்க வேண்டும் என்றால், கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றால், முதலில் கிறிஸ்துவை சந்திக்க வேண்டும். கிறிஸ்துவை சந்திக்கும் போது என்ன நடக்கிறது? அவர் உன்னை புது சிருஷ்டியாக மாற்றுகிறார். நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் முன்பு ஒரு பாவி, மிக சிறிய வயதிலேயே சிகரெட் குடித்து என் மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒருவன். எப்பொழுது கிறிஸ்துவை சந்தித்தேனோ என் வாழ்க்கை முழுமையாக இயேசு மாற்றிவிட்டார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள். செல்வதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை சேருங்கள். வாருங்கள், ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் உயிர்த்தெழுந்த நாளுக்கான செய்தியை ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். நன்றி. லைவிலும் டிவி வாயிலாகவும் கேட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வந்து பாருங்கள், சென்று அறிவியுங்கள், போகும் முன்பு சந்தியுங்கள். ஆண்டவரே, என்று நாங்கள் சந்திக்கிறோம், வந்து பார்க்கிறோம், கல்லறை காலியாக இருக்கிறது, சென்று அறிவிக்கப் போகிறோம், முதலில் உம்மை சந்திக்க வேண்டும் என்று. இந்த வேளையிலும் யாரெல்லாம் ஆண்டவரே உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்களோ, தேவாதி தேவனாய் அங்கீகரித்திருக்கிறார்களோ, ஆண்டவராய் விசுவாசிக்கின்றார்களோ, அவர்களுடைய வாழ்க்கை பேர்பட்ட பாவத்தில் நிறைந்திருந்தாலும், பாவத்தால் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கிறதாக இருந்தாலும், நீர் அற்புதமாய் மாற்றி ஒரு அழகான வாழ்க்கையை, ஆவிக்குரிய அற்புதமான நல் வாழ்க்கையை, எல்லோருக்கும் சந்தோஷத்தை பகிர்கிற வாழ்க்கையை, ஆசீர்வாதமான வாழ்க்கையை, ஆசீர்வாதமாக இருக்கிற வாழ்க்கையை, ஆவிக்குரிய உண்மையான வாழ்க்கை ஒவ்வொருவருக்கும் அருளி செய்ய வேண்டும் என்று, நான் மரித்தாலும் திரும்ப எழுவேன், பரலோகத்திற்கு செல்வேன் என்ற உறுதியான விசுவாசத்தை கடைசி மூச்சு வரைக்கும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.